தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கேரளாவில் தமிழர்கள் மீது தாக்குதல். கேரளாவில் தமிழர்கள் மீது தாக்குதல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். கேரளாவில் மூணாறு, இந்த மூணாறில் படகு இல்லம் என்று ஒரு சுற்றுலா ஸ்தலம் உள்ளது. அந்த சுற்றுலா ஸ்தலத்துக்கு உள்ளே வருபவர்களிடம் நுழைவு கட்டணம் வசூலிக்கும் பணியில் தமிழர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த சுற்றுலா ஸ்தலத்துக்கு வந்த மலையாளிகள் நுழைவு கட்டணம் தர முடியாது என்று தகராறு செய்துள்ளார்கள். தகராறு செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த மலையாளிகள் ஒன்று சேர்ந்து நுழைவு கட்டணம் வசூலித்த தமிழர்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தினர். காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் காவல்துறையில் இருப்பவர்கள் மலையாளிகள் தான். காவல்துறை உதவி ஆய்வாளர் அனைவருமே மலையாளிகள் தான். ஏனால் அது அவர்களுடைய மாநிலம். ஆகவே அவர்கள் பாரபட்சமாக நடந்து கொண்டார்கள். பாதிக்கப்பட்ட அந்த படகு இல்லத்தில் நுழைவு கட்டணம் வசூலித்த அந்த தமிழர் மீது இந்த காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவரையே கொடூரமான முறையில் நடத்தியுள்ளது. அவர் மீது தாக்குதல் நடத்திய அந்த மலையாளிகளை காவல்துறை தப்பவிட்டுள்ளது. இது கொடூரமான ஒரு செயல். கேரளாவில் அந்த நுழைவு கட்டணம் வசூலிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தமிழர்கள் மீது மலையாளிகள் தாக்குதல் நடத்தியது கண்டிக்கக்கூடிய ஒன்று. இதை மாநிலத்தில் ஆட்சி செய்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசுக்கு நினைவு கூறுகின்றோம். பாட்டாளி வர்க்கம், சர்வதேசம், மனித உரிமை ஆகியவற்றை பேசுகின்ற இந்த கீழ்த்தரமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம். உங்களுடைய மாநிலத்தில் தமிழர்கள் வேலை செய்யக்கூடாதா? தமிழர்கள் வேலை செய்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்துவீர்களா? உங்களுடைய மாநிலத்தில் உங்களுடைய மாநிலத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டுமா? அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் மலையாளிகள் இங்கே வந்து ஏகப்பட்ட டீ கடை நடத்துகிறாங்க, ஏகப்பட்ட தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. மலையாளிகள் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 3% அதிகமான மலையாளிகள் தமிழ்நாட்டில் குடியேறி இருக்காங்க. மலையாள கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து சர்ச்சு வச்சு நடத்துகிறாங்க. இதை நினைவூட்டுகிறோம். நீங்கள் மலையாள தேசத்தில் தமிழர்கள் வேலைக்கு செல்லக்கூடாது, தமிழர்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தினால் தமிழ்நாட்டில் இருக்கிற மலையாளிகள் மீது தமிழர்கள் பார்வை திரும்பும் என்று எச்சரிக்கிறோம். ஏதோ தமிழை வந்து கேனப்பைய அப்படின்னு நினைக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுக்கும் தமிழ் உணர்வு உண்டு. இங்கே வந்து பொழப்பு நடத்துகிற மலையாளிகளுக்கு அப்புறம் தகுந்த பாடம் கொடுக்க வேண்டியது இருக்கும். கேரளாவில் தமிழர்கள் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியிருக்கீங்க. யார்? மலையாளிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. காவல்துறையும் உடந்தையாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற மலையாளிகள் பிழைக்க வந்த மலையாளிகளுக்கு அப்புறம் வேறு விதமாக போயிடும். தமிழர்கள் வந்து எதிர்வினை வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆகையால் கேரளாவை ஆட்சி செய்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கத்துக்கு எச்சரிக்கின்றோம். கேரளாவில் தமிழர்கள் சுதந்திரமாக வேலை பார்க்க அனுமதிக்க வேண்டும், மலையாளிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எச்சரிக்கின்றோம்.